இந்த மண்டல செயற்குழுவில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட செயலாளர்களே, மண்டல செயலாளர்களே, கட்சியின் முன்னணி நிர்வாகிகளே, மாநில பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்த 5 நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் கட்சியின் தலைமையகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் பதிவு செய்கின்றேன். இந்த செயற்குழுவிற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கிய மாவட்ட செயலாளர்கள், இந்த அரங்கில் தலைவர் முன்னால் பேச வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் விடுத்த நிலையிலும் உங்களை பேச வைக்க வேண்டும் என்கின்ற ஆவல் தலைவர் அவர்களுக்கு இருந்தாலும் நேர நெருக்கடியால் தலைவரின் பேச்சை கேட்டு நாங்கள் பேசவில்லை என்று ஒப்புதல் வழங்கியிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி, இந்த செயற்குழு வருகிற ஆகஸ்ட் 17 நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்த நாளில் உளுந்தூர்பேட்டையில் நாம் நடத்த இருக்கக்கூடிய தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டின் வேலை திட்டங்களை விரைந்து நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் மண்டல வாரியாக விடுதலை சிறுத்தைகளை சந்தித்து ஆயத்த பணிகளை செய்து வருகின்றார். அந்த வகையில் இன்றைக்கு 5 நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மண்டல செயற்குழுவில் நம்முடைய தலைவர் நமக்கான வேலை திட்டத்தை வழங்க இருக்கின்றார். 1991 ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் புதூர் மண்ணில் நம்முடைய கொடியை, நீலம் சிவப்பு நட்சத்திர கொடியை நம்முடைய தலைவர் ஏற்றி வைத்து, இன்று எமது இயக்க கொடி நாளை இந்நாட்டை ஆளும் தேசிய கொடி என்று அறிவிப்பு செய்தார். தலைவரின் அறிவிப்பு, தலைவரின் எழுத்து, தலைவரின் முழக்கம் எப்போதும் பொய்த்தது கிடையாது. அன்றைக்கு இந்த நாட்டை ஆளும் தேசிய கொடி என்று அறிவித்தார். இன்றைக்கு தலைவரின் முடிவுக்காக இந்திய அரசும் தமிழக அரசும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. தலைவரின் முடிவுக்காக என்ன செய்ய போகிறார், அடுத்தடுத்து என்னென்ன வேலை திட்டங்களை நடத்தப் போகிறார் என்று அன்றைக்கு ஏற்றி வைத்த அந்த கொடியில் கொள்கை முழக்கமாக 5 முழக்கங்களை நமக்கு கொடுத்தார். அதில் ஒன்று தமிழ் தேசியம். அதைத்தான் இந்த மேடையின் பின்புறத்தில் நாம் இன்றைக்கு கொடியின் விளக்கமாக வடிவமைத்து வைத்திருக்கின்றோம். நம்மை அப்படி கருத்தியல் சார்ந்து இயங்கக்கூடிய தளபதிகளாக நம்மை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 10 லட்சம் பேர் திரள வேண்டும் என்று அறிவிப்பு செய்திருக்கின்றார். அவரது எழுத்தும் பொய்த்ததில்லை, அவரது அறிவிப்பும் பொய்த்ததில்லை, அவரது முழக்கமும் பொய்த்ததில்லை. அப்படிப்பட்ட அந்த 10 லட்சம் பேர் திரட்டுவதற்கான வேலை திட்டத்தை நாம் தொடங்கிவிட்டோம் என்பதற்கான சாட்சியமாக இந்த செயற்குழு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று 1999ஆம் ஆண்டு அறிவிப்பு செய்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை முழக்கமாக மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்பது அவர்கள் கட்சியின் நிலைப்பாடு. விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. உண்மையான ஜனநாயகம் என்பது அதிகாரத்து பரவல் தான் இருக்கிறது என்று நம்முடைய தலைவர் சொல்லி இருக்கின்றார். உண்மையான ஜனநாயகம் என்றால் என்ன? அதிகார பகிர்வு. அதிகாரம் ஓர் இடத்தில் குவிந்தால் அது சர்வாதிகாரமாக மாறிவிடும். அதிகாரம் பரவலாக்கப்படுவதுதான் உண்மையான ஜனநாயகம் என்று நம்முடைய தலைவர் தேர்தல் அரசியல் களத்திலும் தம்முடைய அரசியல் நிலைப்பாட்டை விதைத்திருக்கின்றார். அந்த அரசியல் நிலைப்பாடு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவின் நிலை ஒன்றாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளின் நிலை இன்றைக்கு இந்த நாட்டில் அதிகார பகிர்வு, ஆட்சியில் பங்கு என்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர் வருகிற 17ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை உளுந்தூர்பேட்டையில் நடத்த இருக்கின்றார். அவரது தலைமையில் லட்சக்கணக்கில் திரள்வோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.